தலையில கிளிப்பு, பளபளப்பான நெயில் பாலிஷ், கவலை இல்லாமல் நீதிமன்றம் வந்த குன்றத்தூர் அபிராமி. 7 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை உலுக்கிய மரண செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கள்ளக்காதலனுக்காக 10 மாதம் சுமந்து பெற்ற 2 குழந்தைகளையுமே ஈவு இரக்கம் இல்லாமல் கொலை செய்த வழக்கின் தீர்ப்புக்காக காஞ்சிபுரம் அமர்வு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட குன்றத்தூர் அபிராமி கைவிரல் நகங்களில் நெயில் பாலிஷ் வைத்து கொண்டு கவலையே இல்லாமல் வந்ததை யாராவது கவனித்தீங்களா? கோர்ட்டுக்கு வந்த அபிராமி கருப்பு நிற சுடிதார் அணிந்து கொண்டு வந்திருந்தாங்க. முகத்தை மறைப்பதற்காக கருப்பு நிற துப்பட்டாவை முகத்தில் கட்டியிருந்தாங்க. தீர்ப்பு என்ன வரும் என்பதை அறியாத பதற்றமாக இருந்தாங்க. அப்போது அவங்க கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்திருந்தாங்க. இந்த நிலையில குழந்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்புல இருக்கும் தாயே சுயலாபத்திற்காக இப்படி ஒரு கொலை செய்யப்பட்ட கொடூரம். காஞ்சிபுரம் முதன்மை அமர் நீதிபதி செம்மல் அபிராமி சுந்தரம் குற்றவாளியாக என அறிவித்திருந்தாங்க. மேலும் இருவருக்குமான தண்டனை விவரங்களும் பின்பு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இவருக்கு சாகும் வரை ஆயுள் சிறை என அறிவித்திருந்தாங்க. நீதிபதி செம்மல் அறிவித்திருந்தாங்க. அபிராமி குலுங்கி அழுதாங்க. அவரை அங்கிருந்த காவலர்கள் ஒரு பெஞ்சில் அமர வைத்தாங்க. அப்போது பெண் காவலர் மீது சாய்ந்தபடியே அழுதாங்க. பெண் காவலருக்கு மனிதாபமான அடிப்படையில் அவர் தேற்றினாங்க. அவருக்கு தண்ணீர் பாட்டில் கொடுத்தாங்க. அதே போல சுந்தரமும் கதறி அழுதாங்க. அவங்க ஆண் காவலராக தேற்றினாங்க. இருவருமே கொடூர குற்றவாளியாக இருந்தாலும் அந்த இடத்துல போலீசாரின் தலையை கீழே குனிந்தபடி முகத்தை மூடியும் அழுதபடி ஒரு விஷயத்தை கவனித்தீங்களா? தலையில் டிக்டாக் கிளிப் 2 அணிந்திருந்தாங்க. இரு பக்கமும் கதற முடிய சிறிதளவு எடுத்து அது நடுமண்டில் கிராஸாக பிடித்து இந்த கிளிப்பை சொருகி அதுபோல அவரது கைவிரல் நகங்களில் நெகப்பாலிஷ் பூசப்பட்டிருந்தது. பொதுவாக சிறைக்கு செல்லும் ஆண் பெண் என 2 எந்த தண்டனை கைதிகளாகவும் விசாரணை கைதிகளாக இருந்தாலும் அவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் போது அதே போல் அவங்க சிறையில் அசம்பாவிதிகள் ஈடுபட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை முற்றிலுமே சோதனைப்படுத்தி சிறைக்குள்ளே அனுப்புவாங்க. குற்றம் செய்துவிட்ட நினைத்து கூர்மையான ஆயுதங்கள் கொண்டு தங்களை வருந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இது போன்ற நடவடிக்கை உள்ளது. அப்படி இருக்கும்போது விஷத்தன்மை கொண்ட நகப்பூச்சுக்களை அபிராமி வைத்து கொண்டிருப்பது எப்படி கேள்வி எழுந்தது? அதே போல டிக்டாக் கிளப்பின் அடிப்படையாக கூர்மையாக இருக்கும். அதையுமே அவங்க எப்படி அணிந்தாங்க என தெரியல. கையில் பளபளப்பான நெயில் பாலிஷ் தகதகன மின்னும் கிளப்புடன் இவன் வந்ததை பார்த்த குழந்தைகள் கொன்றதற்கான குற்றச்சாட்டி இவங்களுக்கு இல்லையா என மக்கள் கேள்வி எழுப்பி போகிறாங்க. அதே போல் இவங்க முகத்தை மூடிக்கொண்டு அழுதது போல நடிப்பா என்று சமூக வலைதளங்களில் கேள்விகள் எழுந்துள்ளது. எதுவாக இருந்தாலும் விஷத்தன்மை கொண்ட நெயில் பாலிஷுக்கு சிறைக்குள் அனுமதி இருக்கிறதா என்ற பலருமே கேள்வி எழுப்புறாங்க. அதேவேளை கைகளில் வளையல் காதுகளில் தோடு இல்லாமல் இருந்த அபிராமியை பார்த்து நிறைய பேர் கேள்விகள் எழுப்பிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.